சகோதரர் சாகுல் தௌஹீதி என்ற சகோதரர் சங்கரங்கோவிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறார் கேட்டிருக்கார், செஸ் விளையாட்டை இஸ்லாம் தடை செய்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சூதாட்டம் தொடர்பான எல்லா விளையாட்டுகளும் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, தடை செஞ்சுருக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருந்தான், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்களை என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ், அந்த இரண்டிலும் பெரும் பாவமும் இருக்கிறது, மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கிறது. இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமா, அதில் உள்ள நன்மைகளை விட அதில் உள்ள பாவம் அதிகம் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்போ நமக்கு இந்த சூதாட்டம் என்பது அறவே தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், மது அருந்துவது, சூதாட்டம் விளையாடுவது, அதுபோன்று அம்புகளை எரிந்து குறிபார்ப்பது, சிலைகளை வழிபடுவது, இவையெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள், அவற்றை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த விளையாட்டுகள், இந்த நர்தஷீர் அப்படிங்கிற விளையாட்டு, ஷத்ரனஜ் அப்படிங்கிற விளையாட்டு, அதைத்தான் ஜெஸ்ன்னு என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள் இன்றைக்கு விளையாடப்படுவதை போன்று விளையாடப்படலை, அது சூதாட்டமாகத்தான் என்ன செய்யப்பட்டுச்சு, விளையாடப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் காலத்தில் இன்னைக்கு ஜெஸ் என்பது சூதாட்டமாக விளையாடப்படக்கூடிய விளையாட்டு அல்ல. இன்றைக்கும் சூதாட்டமாக விளையாடினா தப்பு தான் அது. நபிகள் நாயகம் காலத்தில் இந்த நர்தஷீர் என்பது, ஷத்ரனஜ் என்பது, இன்னும் சில விளையாட்டுகளை சூதாட்டமாக மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, விளையாடினாங்க. இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, மன் லைப பின் நர்தஷீர், யார் நர்தஷீர் விளையாட்டு விளையாடுறாங்களோ, ஃபக அன்னமா சபக யதஹு ஃபீ லஹ்மி ஹின்ஸீரின் வ தமிஹி, அவன் தன்னுடைய கையை பன்றியினுடைய இறைச்சியிலும் இரத்தத்திலும் முக்கி எடுத்தவனை போன்றவனாவான், தோய்த்தவனை போன்றவனாவான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ நர்தஷீர் விளையாட்டை விளையாண்டா பன்றி இறைச்சியில் கையை முக்கினவன், அதே மாதிரி பன்றி இரத்தத்தில் கையை முக்கியவனை போன்று நபிகள் நாயகம் சொல்றாங்களா இல்லையா? இந்த நர்தஷீர் என்பது என்ன, இது ஒரு சூதாட்டம் தான். நபிகள் நாயகம் காலத்தில் இது சூதாட்டமாகத்தான் செய்யப்பட்டுச்சு, விளையாடப்பட்டது. அதே போன்று அபூ தாவூதில் 4940வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் லைப பின் நர்து, யார் நருது என்று அந்த விளையாட்டை விளையாடுகிறானோ, இந்த நருது என்பதற்கு தான் பல வார்த்தைகளை மொழிபெயர்ப்பாங்க. பகடைக்காய் ஆட்டம் சொல்லுவாங்க, தாயம் சொல்லுவாங்க, சதுரங்கம் என்று சொல்வார்கள், இப்படி பல வார்த்தைகளை என்ன செய்வாங்க, மொழிபெயர்ப்பாங்க. அப்போ இந்த நருது என்ற விளையாட்டை யார் விளையாடுகிறானோ, ஃபகத் அஸல்லாஹ வ ரசூலஹு, அவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் காலத்தில் நருது வேற சூதாட்டம் பிரித்துலாம் பார்க்கப்படாது, சூதாட்டமாகத்தான் இந்த நருது என்ற விளையாட்டு என்ன செஞ்சது, இருந்துச்சு. நருது என்பது சூதாட்டத்துடைய மறுபெயர் தான். அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரில் 4860வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, மன் கால லி சாஹிபிஹி தஆல் உகாமிர்க், வா நான் சூதாட்டம் விளையாடுவோம் அப்படின்னு தன்னுடைய சகோதரன்ட்ட யார் சொல்கிறானோ, ஃபலயத சத்தக், அவன் அப்படி சொன்னதுக்காண்டி அவன் தர்மம் செய்யட்டும். ஏன்னா சூதாட்டத்தை விளையாட கூப்பிடுவதே தவறுன்னு மார்க்கம் சொல்லி காட்டுது. சூதாட்ட விளையாட்டது இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது, தடுத்திருக்குது. அப்போ இந்த நருது என்பது இது சூதாட்டம் தான் என்பதை பல செய்திகள் நமக்கு என்ன செய்கிறது, தெளிவுபடுத்துகிறது. சுனனுல் குப்ரா லில் பைஹகி என்ற கிதாபில் 21485வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் அவங்க சொல்கிறாங்க, நருது ஹியல் மைசீர், நருது என்பதே, நருது என்ற விளையாட்டு, அது பகடக்காயாக இருக்கட்டும், தாயமாக இருக்கட்டும், சதுரங்கமாக இருக்கட்டும், நருது என்று சொன்னாலே ஹியல் மைசீர், அது சூதாட்டம் தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நருதுனால என்ன அர்த்தம் தான், அது சூதாட்டமாக விளையாடக்கூடிய விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 26674வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, நருது, இந்த நருது என்பதும் ஷத்ரஞ்ச் அல்லது ஷத்ரஞ்ச் என்பதும் மினல் மைசீர், அது சூதாட்டம் தான். நருதுன்னு உள்ள விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஷத்ரஞ்சுங்கிற விளையாட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அது சூதாட்டமாகத்தான் செய்யப்பட்டுச்சு, விளையாடப்பட்டது. அதனால தான் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க, தடை செய்தார்கள். அதே போன்று முசன்னஃப் அப்துர் ரஸாக்கில் 19727வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, இய்யாக்கும் வ ரஹ்வன், உங்களை ரஹ்வம் பில் கஅபைன், அதாவது
காப்னு ஒரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். இந்த விளையாட்டு வந்து இன்னகுமா மினல் மைசிர், இந்த இரண்டுமே சூதாட்டம் அப்படின்னு செய்கிறாங்க, குறிப்பிடுகின்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இப்னு உமருடைய கூற்று, இப்னு மசூதுடைய கூற்று, அலி ரலியல்லாஹுடைய கூற்று, இதையெல்லாம் பார்க்கும்போது நபிகள் நாயகம் காலத்தில் வந்து இந்த நர்தஷீர் என்பது, ஷத்ரஞ்ச் என்பது, இது எல்லாமே சூதாட்டமாக விளையாடப்பட்டதுனால தான் அந்த விளையாட்டை யார் விளையாடுறாங்களோ அவங்க வந்து பன்றி இறைச்சியில் ரத்தத்தில் கையை முக்கி எடுத்தவனை போன்றவன், அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து விட்டான், இது போன்ற தடைகளை நபிகள் நாயகம் நினைச்சான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய காலத்தில் வந்து ஜெஸ்ஸி என்பது சூதாட்டமாக செய்யப்படல, விளையாடப்படவில்லை. அப்படி விளையாடினா ஹராம் தான். எந்த ஒரு விளையாட்டையும் சூதாட்டமாக விளையாடி மக்களை ஏமாற்றுறதுக்காக விளையாடினால் அது ஹராம் தான் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சூதாட்டம் என்று இல்லாமல் ஒரு அறிவை வளர்ப்பதற்காக மற்ற இபாதத்துகள், தொழுகை போன்ற கடமையான வணக்கங்களுக்கு இடையூறு இல்லாமல் சிறிது ஒரு பொழுதுபோக்கிற்காக அதை விளையாடினால் அது என்ன கிடையாது, தடை செய்யப்பட்டது கிடையாது. அதனால் சிலர் என்ன செய்வாங்க, இந்த நர்தஷீர் என்றாலே, ஷத்ரஞ்ச் என்றாலே அது நபிகள் நாயகம் காலத்தில் சூதாட்டமாகத்தான் விளையாடப்பட்டது என்பதை அறியாமல் இந்த செய்தியை மொழிபெயர்க்கும் போது பகடைக்காய் ஆட்டம், சதுரங்க ஆட்டம் இப்படி மொழிபெயர்ப்பாங்களா இல்லையா? அதனால் இந்த விளையாட்டை ஹராம் விளங்கிடலாம். அப்படி இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் இது சூதாட்டமாக மட்டும்தான் செய்யப்பட்டது, விளையாடப்பட்டது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அவற்றை தடை செய்தார்கள். இன்றைக்கு சூதாட்ட விளையாட்டுக்கெல்லாம் செய்யப்படவில்லை, அறியப்படவில்லை. இன்றைக்கும் சூதாட்டமாக விளையாடினால் அது தடுக்கப்பட வேண்டியது தான். சூதாட்டமாக விளையாடுவது ஹராம் என்பது என்னுடைய மாற்று கருத்து கிடையாது. கேரம் போர்டெலாம் விளையாடுவாங்க பாருங்கள், இதில் வந்து டைம் பாஸுக்கு விளையாடுறவங்களும் இருப்பாங்க, சூதாட்டமாக விளையாடக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதனால் கேரம் விளையாட தப்புன்னு சொல்ல முடியாது. சூதாட்டத்துக்கு விளையாண்டால் அது என்னது தப்பு. மார்க்கம் தடுக்கப்பட்ட அம்சம் அதில் இருந்தால் எந்த ஒரு விளையாட்டும் தடை செய்யப்பட்ட விளையாட்டாக ஆகிவிடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.